6/4/2025 வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 10 மணிக்குள்ளாக புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மடிப்பாக்கம் ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெற உள்ளது. இந்த மடிப்பாக்கம் ஐயப்பன் ஆலயம் என்பது 1976ஆம் ஆண்டு ஐயப்பன் மண்டலி என்ற ஒரு நிர்வாகத்தால் கட்டப்பட்டு 1978ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது அந்த ஆலயத்தை மீண்டும் செவ்வனே புதுப்பித்து முற்றிலும் கேரள பாணியில் அந்த ஆலயத்தை அமைத்து இப்பொழுது அடுத்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், நமது சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் உள்ள போன்ற 18 திருப்பதிகளையும் அமைத்து அதே போன்று சபரிமலை தந்திரி அவர்கள் கரங்களாலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இங்கு உள்ள பூஜை முறைகள் எல்லாம் என்னன்னு கேட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சபரிமலை ஐயப்பனுடைய ஆலயத்தை சார்ந்தே இருக்கும். அந்த நம்பூதிரிகளும் அங்கிருந்து வந்து அந்த பூஜைகளை நடத்துகிறார்கள். இந்த ஆலயத்தில் 18 படிகள் அமைந்துள்ளதனால இருமுடி ஏந்தி சபரிமலை செல்ல முடியாத ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து விரதம் இருந்து இருமுடி ஏந்தி 18 படி வழியாக சென்று ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து அவருடைய அருட்பிரசாதத்தை பெற்று செல்கிறார்கள். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வழக்கமாக இந்த பிரம்மோற்சவம் ஆரம்பித்து 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். அந்த 10 நாட்களும் சபரிமலை போன்ற படி பூஜைகளும் மற்ற ஆராதனைகளும் கொடியேற்றம் முதல்கள் எல்லாம் நடக்கும். ஆராட்டு, கொடியேற்றம், ஆராட்டு எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. இந்த நடக்கவிருக்கிற சிறப்பு கும்பாபிஷேகத்தை பற்றி எங்களது ட்ரஸ்டி மெம்பர் திரு கிரீஷ் அவர்கள் உங்களுக்கு மேலும் விளக்கமாக கூறுவார்கள். சார் சொன்ன மாதிரி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், 1978 சபரிமலையில் தந்திரி, அதாவது இந்த ஃபேமிலியாக சபரிமலைக்கு பூஜை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேர் சபரிமலையோட தாழமன் மடம், செங்கனூரில் இருக்கிற தாழமன் மடம், அந்த ஃபேமிலியில் தான் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு பரசுராம மகர்ஷியால் அமைக்கப்பட்ட, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த ஃபேமிலியை சார்ந்த தந்திரிமார்கள் தான் சபரிமலையில் பிரதிஷ்டை பண்ணுற வழக்கம். 1950s சபரிமலையில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணும் போது தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ சங்கரன் நம்பூதிரி வந்து பிரதிஷ்டை பண்ணார் 1950s. அவரோட ஃபர்ஸ்ட் சன் தாழ்மன் மடம் நீலகண்ட தந்திரி தான் வந்து 1978 மடிப்பாக்கம் ஐயப்பன் கோயிலோட பிரதிஷ்டை பண்ணவர். இப்போ இந்த 2025 47 வருஷங்கள் கழித்து 2025 பிரதிஷ்டை பண்ண போகிறது அந்த நீலகண்ட தந்திரியோட தம்பியோட பேரன், பையனும் பேரனும். அவங்க பேர் தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ மோகனரு தந்திரி, தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ மகேஷ் தந்திரி. சபரிமலையில் எப்படின்னா, இப்போது இதை உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், அந்த தாழ்மன் மடத்தில் 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. நீலகண்ட தந்திரி, தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ நீலகண்ட தந்திரி, பிரம்மஸ்ரீ மோகனரு மகேஸ்வர தந்திரி, பிரம்மஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண தந்திரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கு மாறி மாறி வரும். இப்போது இந்த வருஷம் இப்போ சபரிமலையில் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராஜீவர தந்திரியும் அவர் சொன்ன தான் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் இல்வி பிரம்மஸ்ரீ மகேஷ் தந்திரி. ஸோ இப்படி மாறி மாறி வரும். நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் 1978 பிரம்மஸ்ரீ நீலகண்ட தந்திரி பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த ஃபேமிலியை சேர்ந்த தந்திரிமார்களே வந்து பிரதிஷ்டை பண்ணணுன்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. அவங்கள்ட்ட போய் ஒரு விண்ணப்பம் வச்சோம். they accepted the request, so they are coming and performing the மகா கும்பாபிஷேகம். ஒரு 9 day உற்சவம். சபரிமலையில் எப்படி பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் நடக்குமோ, புனருத்தாரண பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் நடக்குமோ, அந்த மாதிரி 9 day உற்சவம் ஃபெஸ்டிவல் 6th ஏப்ரல் அன்னைக்கு ஆரம்பித்து 14th வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேறு விதமான பூஜைகள் கிரியைகள்லாம் உண்டு. 11th அன்னைக்கு கார்த்தால 8:27 to 9:57 AM ரிஷப லக்னத்தில் சுவாமிக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. ஸோ இந்த கோவிலில் வந்து ஐயப்பனோட ஒரு சன்னதி இருக்குது. 18 படி மேலே ஐயப்பனோட சன்னதி, அவருக்கு பக்கத்தில் மகா கணபதி, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மகிஷாசுர மர்தினியோட சன்னதி இருக்குது. அது தவிர நவகிரகங்களுக்கும் சின்ன சன்னதி இருக்குது. இதுதான் கோவிலோட சன்னதிகளை பொறுத்த வரைக்கும். தேவதைகள் உபதேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். பிரதான தேவதை ஐயப்பன், உபதேவதைகள் மகா கணபதியும் மகிஷாசுர மர்தினியும், நவகிரகங்களும் உண்டு. சபரிமலை நவகிரகங்கள் கிடையாது கோவில், பட் நம்ம கோவிலில் உண்டு. சபரிமலை மாதிரியே 18 படி கீழே பெரிய கருப்ப சுவாமி, சிறிய கருப்ப சுவாமி 2 பேரும் உண்டு. சார் சொன்ன மாதிரி சபரிமலையில் ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். எப்படி சபரிமலையில் லேடிஸ் மேலே போகக்கூடாது, அதே மாதிரி மடிப்பாக்கம் ஐயப்பன் கோவில் லேடிஸ் மேலே அலௌட் இல்லை. கீழேன்னு பார்க்கலாம் சுவாமியை.
இது தவிர முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த ஸ்பெசிஃபிக் ரெனோவேஷனை பொறுத்த வரைக்கும் காணிப்பையூர் மனைன்னு சொல்லிட்டு கேரளாவில் வேர்ல்டு ஃபேமஸ் டெம்பிள் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க தான். இப்போ திருச்சூர் கோவிலாக இருக்கட்டும், குருவாயூர் கோவிலாக இருக்கட்டும், அவங்க தான் கேரளாவில் டெம்பிள் ஆர்கிடெக்சர் ரெனோவேஷனுக்கு அவங்க தான் தே ஆர் தி அத்தாரிட்டி. ஸோ அந்த காணிப்பையூர் மனையோட இப்போ ஃபோர்மோஸ்ட் ப்ரீஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கரன் நம்பூதிரின்னு சொல்லிட்டு யூஎஸ் 1950s. சபரிமலை 1950s ஃபயர் ஆக்ஷனுக்கு அப்புறம் ரெனோவேட் ஆகும்போது அவர் தான் சங்கரன் நம்பூதிரி தான் ஆர்கிடெக்டாக இருந்தார். அவரோட பேரன் காணிப்பையூர் மனை ஸ்ரீ கிருஷ்ணன் நம்பூதிரி தான் இப்போ நம்ம மடிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு ஆர்கிடெக்ட். அவங்க டீமை சார்ந்த திருநாவாயான ஒரு ஊர்லேருந்து ஸ்ரீனிவாசன் ஒரு ஷில்பி தான் டெம்பிள் ஷில்பி. அப்புறம் கோவிலுக்கு ஒரு ஜோல்சியர் வேணும். இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன்கள்லாம் பண்ணும்போது ஒரு ஜோல்சியர் வேணும். அது வந்து கைமுக்கு மனைன்னு சொல்லிட்டு ட்ரிஷூர் பக்கத்தில் இருக்கிற ஊரில் கைமுக்கு மனை பிரம்மஸ்ரீ நாராயணன் நம்பூதிரி தான் டெம்பிளோட ஜோல்சியர். ஸோ எல்லாமே டாப் நாச் வெல் லேர்னட் பீப்புளை வச்சு சுவாமியோட அருளால் பண்ணுற ஒரு மகா கும்பாபிஷேகம். அது நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும், உங்கள் ஃபேமிலியோட வந்து கலந்துக்கணும். அண்ட் உங்களோட ப்ளீஸ் ஹெல்ப் ஸ்ப்ரெட் த வேர்ட் ஆல்சோ. ஏன்னா 18 படி மேலே சபரிமலைக்கு அப்புறம் 18 படி மேலே பிரதிஷ்டை பண்ண ஃபர்ஸ்ட் கோவில் மடிப்பாக ஐயப்பன் கோவில் தான். அதனால் நிறைய ஜனங்கள் வந்து உத்தர சபரிகிரீஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த் சைடில் இருக்கிற சபரிகிரீஷம் அப்படின்னு. ஸோ அந்த நியம நிஷ்டைகள் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த நீங்கள்லாம் வந்து கோவிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி கும்பாபிஷேகத்தில் ப்ளீஸ் ஹெல்ப் ஸ்ப்ரெட் த வேர்ட். இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை ஒரு 100 மெம்பரை வச்சு செண்டமேளம் ஆன்சாம்பிள் நடக்க போகிறது. எப்படி திரிஷூர்புரத்தில் மோர் தென் 150 மியூசிஷியன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி அந்த அளவு கிராண்டியரோட we are going to have a செண்டமேளம் 1 hour செண்டமேளம் பர்ஃபார்மன்ஸ் பை கேரளா மியூசிஷியன்ஸ் இன் கேரளா. அதுலேயும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அது ஏன் அந்த செலிப்ரேஷன் மோடு வந்து அந்த ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்கேலில் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் அவசியம் வந்து கலந்துக்கணும் எல்லாரும். அதுதான் ரெக்வெஸ்ட். நம்ம கோவில் வரைக்கும் ஐயப்பன் கோயிலை பற்றிக்கும் ரொம்ப விசேஷமான விஷயம்னா டெய்லி அன்னதானம் உண்டு. அந்த கோவில் டெய்லி காத்தால 10:30 மணிக்கு அன்னதானம் உண்டு. கோவிட் டைம்லையும் எல்லா இடத்துலையும் ஷட் டவுன் இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் வாங்கி கோவில் தர்ஷனம் கிடையாது பப்ளிக்கு, பட் அன்னதானம் மட்டும் வி நெவர் ஸ்டாப். அது அகெயின் சுவாமியோட அருளால் மட்டும்தான் we were able to perform all that. இன்னமும் அன்னதானம் ரிச்சுவல்ஸ் தொடர்ந்து அன்னதானம் இது செலிப்ரேஷன் பண்ணி தான் இருக்கும். இந்த 10 நாள் 9 நாள் ஃபங்க்ஷனில் டெய்லி அன்னதானம் ஸ்பெஷல் அன்னதானம் நடக்கிறது. அதுலேயும் எல்லாரும் கலந்துக்கணும். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் பார்ட்டிசிபேட். முக்கியமாக நீங்கள் you are there to spread the word, but please come and participate. It is our humble request to all of you.